வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி, நிதானம், வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டே இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு வந்து உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி வந்து ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு வந்து சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அது முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. வந்து நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை பொறுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு வந்து பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி, மேஷ லக்னம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனியானது நடந்துட்டுருக்கு. சரியானவன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க.
ஸோ விரயச்சனி அப்படிங்கிறதும் நடந்துட்டுருக்கு. பொதுவாக இந்த 7 வந்துட்டாலே ஜோதிட ரீதியாக எல்லாரும் கொஞ்சம் பயமுறுத்த தான் செய்வாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனியினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாகத்தான் ஏறும். எடுத்த உடனே 7 பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது என்றைக்குமே ஏற்படுறதில்லை. அதனால் இந்த 7 ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த விரைச்சனி காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்கா, கொஞ்சம் அலைச்சல் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் தனிப்பட்ட நிலைகளில் இந்த ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க நல்ல வீரியத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த காலகட்டங்கள் செயல்பட்டு வருவாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு தானாகவே உண்டாயிடும். பயங்கரமாக ரிஸ்க் எடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு இந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறதே இருக்காது. ஆனால் பிரச்சனையே இதுதான். சனி இங்கே தான் அவருடைய விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். நம்மளுடைய வேகத்துக்கு அவர் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ போப்பா, நீ அப்படி எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துருப்பார். அதனால் பொதுவாகவே இந்த 7 காலத்தில் இந்த விரைச்சனி காலத்தில் தான் ஈகோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதிகமாகும். ஸோ ஆல்ரெடி இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஈகோ ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்க. ராசி அதிபதிகளின் படி சனியும் செவ்வாயும் எதிரிகள்னு சொல்கிறோம். நார்மலாகவே செவ்வாய் அதிபதிகளாக கொண்டவங்க ரொம்பவுமே வீரியம் மிக்கவங்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க யதார்த்தமாகவே ஒரு போட்டி மனப்பான்மையோடும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் சவாலோடும் செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. இந்த விரைச்சனி காலம் அப்படிங்கிறது இப்போ இதில் தான் விளையாட்டையே ஆரம்பிக்கும். ஸோ விரைச்சனி அப்படிங்கிறதுனால செலவாகிறது மட்டும் இல்லை, அலைச்சல் மட்டும் கொடுக்கறது இல்லை, அப்படியே நம்பிக்கை தைரியத்தையும் குலைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த காலகட்டங்களில் அது செயல்படுத்தும். பட் அது கண்ணுக்கு தெரியாது. முதல்ல நீங்கள் செய்யப்பா அப்படின்னு விட்டுடுவாங்க. போக 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 மெதுவாக தான் எல்லாம் நசுக்கி பிழிய ஆரம்பிக்கும். மேஷராசி மேஷ லக்னக்காரங்க அகலக்கால் வைக்காதீங்க. பேச்சில் நிதானம் தேவை. போட்டி மனப்பான்மை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கிட்டேயுமே ஒரு விதமான மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும். நியானானா அப்படிங்கிற பிரச்சனையோடு தான் அது இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் சரி. ஆனால் அதனுடைய விளைவுகள்லாம் இப்போதைக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். ஜென்மச்சனி பாதச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சப்ஜாடாக வாய் அடக்கி உட்கார வச்சுருவாங்க. இது பொதுவாக எல்லா ராசி லக்னக்காரங்களுக்கும் இந்த 7 நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது மேசராசிக்கு அப்படின்னு தனியாக சொல்லலை. 7 இப்படி தான் வேலை செய்யும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த விரைச்சனியானது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது தனிப்பட்ட நிலைகள் உங்களுக்கு இன்னும் பெருசாக பாதிப்புகள் கொடுக்க போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் இப்போ தான் சவால் விட்டு பல விஷயங்களை செய்து நீங்கள் முன்னேறி வரவும் செய்வீங்க. பார்த்தியா நான் செஞ்சிட்டேன், பார்த்தியா நீங்கள் என்னமோ முடியாது, நீங்கள் ஆகாது, நீங்கள் நான் ஆனால் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்களை கொண்டு போகும். ஆனால் இங்கே எப்போவுமே விரைச்சனி காலகட்டங்களில் மனிதர்கள் காரியத்தை ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் மனிதர்களுடைய மனதை புண்படுத்திட்டு இருப்பாங்க. இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சனியானவர் இங்கே காரிய வெற்றிகளை பார்க்கறதில்ல, மற்றவங்க மனிதை காயப்படுத்தாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத தான் பார்க்கும். ஸோ இதை மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காரியங்களையும் பார்த்துக்கோங்க. இங்கே முன்னேறி போங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. அதுக்காக எந்த ரிஸ்க்கு வேணாலும் எடுங்க. அதுலேயும் எந்த தவறுகளும் கிடையாது. ஆனால் யாருடைய மனதும் புண்படாத மாதிரி பார்த்துக்கோங்க. புண்பட வைக்கிறது தான் இங்கே சனியினுடைய வேலையே. குறிப்பாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் பார்த்து நல்லா செஞ்சாலும் அது அவங்களுக்கும் பிடிக்காது, அவங்க செய்கிறது உங்களுக்கும் பிடிக்காது. ஆல்ரெடி மேஷராசி மேஷ லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வருட காலமாக அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசினவங்களும் பழகினவங்களும் கூட இப்போதைய நிலைகளில் வேண்டாம் வெறுப்பாக தான் இருந்துட்டு வர்றாங்க, பற்றும் தொடாமலும் தான் இருந்துட்டு வர்றாங்க. இதுதான் சனியினுடைய விளையாட்டு அப்படிங்கிறத பிடிச்சிக்கோங்க. அதுக்கு இடம் கொடுக்காதபடி பார்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். அந்த சனியினுடைய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொத்து சுகங்கள் வகையில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொண்டு கொடுக்கும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகன விஷயங்களில், ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி சொத்து சுகங்கள் வகையில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களாக கொண்டு சேர்க்குது. அதே போல் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள், வேலை நிமித்தமாகவோ படிப்பு விஷயங்களுக்காகவோ குடியிருப்புகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இனி சாதகமாக இருக்கும். இதற்கு முன்னாடி கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தம் பிடிக்காமலும் இருந்திருக்கலாம், கட்டாயத்தின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கலாம், நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம்.
பட் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எந்த வகையில் வந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது. குறிப்பாக மேசராசிக்காரங்க இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமான ஈடுபாடுகளை காட்டுவீங்க. அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கும். பொதுவாகவே மேசராசிக்காரன் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. துருத்துருன்னு இங்கே அங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. பிரயாண விரும்பிகளாக தான் அவங்க இருப்பாங்க. இந்த சனியனுடைய மாற்றம் இந்த விஷயங்களை இன்னும் கூடுதலாகவும் செய்ய வைக்கும். பிரயாண அலைச்சல்கள் கண்டிப்பாக உண்டு. பட் அதே நேரம் இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை கொடுத்தாலும் அதன் மூலமாக ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருந்துட்டு வருது. உங்களுடைய மருத்துவ விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். வரைக்கும் உடம்பு பிரச்சனைக்காக எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன், என்னென்னமோ விஷயங்களை பண்ணி பார்த்தாச்சு, சரியாக இன்னும் ரிசல்ட் கிடைக்கவே மாட்டேங்க, திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் நாள் திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படின்னு ஒரு மாதிரி உடல்நல விஷயங்களை தொடர்ந்து தொந்தரவுகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனி பயிற்சியிலிருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் மருத்துவ விரயங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சுப விரயங்களாகும். நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள், நீங்கள் செய்யக்கூடிய அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக மாற ஆரம்பிக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சிலருக்கு இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. சைட் பிஸ்னஸ் மாதிரியாவது ஏதாவது ஒரு சில புதிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவீங்க. ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ரீதியாகவோ உங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ அமையும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களையே கொண்டு வந்து சேர்க்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். ஆல்ரெடி இந்த சனியானது கல்வி ரீதியான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகுது. ஸோ இது மேச ராசியினுடைய நிலை, மேஷ லக்னத்தினுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இவங்களுக்கு சிறப்பான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். என்ன 7 நடந்துட்டு இருக்கிறதுனால முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. மாணவர்கள் கொஞ்சம் சொகுசு பிரியராக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. விடாமுயற்சியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா வகையிலுமே நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் பார்ப்பீங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அனுசரணையான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ டோட்டலாக இந்த சனியுடைய மாற்றம் என்பது மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு உங்களுடைய ஈகோவை மட்டும் கண்ட்ரோலில் வைங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.